எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 19 அன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல். இப்போ வரைக்கும் பெரிய கட்சியான ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ், அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க, 2014 ஏடிஎம்கே 40 தொகுதிகளும் ரெட்டை இலட்சணத்தில் நினைச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை இலட்சணத்திலேயே நின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கூட்டணி போனாங்க. ஆனால் யானையோட பலம் யானைக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அதிமுகவுடைய பலம் அதிமுகவே தெரியலை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை அழைச்சி பேசிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறத விட 2014லேயும் சரி 2016லேயும் சரி மக்கள் வந்து அதிமுக பக்கம்தான் இருப்பாங்க பெரும்பாலானவர்கள். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ரூரல் லெவலில் வந்து ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதாவது கிராமப்புறங்களில் அதிகமான மக்கள் விரும்புகிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதனால் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து கூட்டணின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் அவருக்கே ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு அர்த்தமே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா வேங்கை வயல், அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் தலைவிரித்தாடும் சாதிய கொடுமைகள், அதுக்கப்புறம் டிஎம்கேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு பையன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருப்பாங்க, அப்போ நீக்கிட்டு இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்த்துட்டு இருப்பாங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சமுதாய ரீதியான பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் தான், கடந்த ஆட்சிகளை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்றது அதுக்கே தெரியும். அதற்கு விசிகே தலைவர் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்து திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கல. அவர் குரல் கொடுத்து தான் இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை களைப்பட வேண்டும் அப்படின்னு தான் பேசுவார். கண்டி போய் ஸ்டாலின் அவர்கள்கிட்டயோ போய் திமுக நிர்வாகிகிட்டையோ எந்த ஒரு முறையீடும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் ஒட்டுமொத்தமாக அவருக்கு தான் வந்து அந்த ஓட்டு போகும் அப்படின்றது வந்து நிச்சயம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் பொதுவானவர்கள், எல்லாருக்கும் போகும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீங்கள் சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 2017 2021 வரைக்கும் நீங்கள் போய் வீடியோ இருக்கும் யூடியூப்பில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளோ போராட்டம் பண்ணியிருப்பாங்க கம்யூனிஸ்ட்டுகள். அவர்கள் சார்ந்த இயக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் கண்டக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்கல, அப்படி இப்படின்னு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கு இது கொடுக்கலன்னு, அரசு ஊழியர்கள் இதுமாரி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சமூக பிரச்சனைகளுக்கு அப்போ எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் போய் பின்னாடி செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இன்றைக்கும் கொடுக்கல, இன்றைக்குமே வந்து நிலுவைத் தொகை கொடுக்கல. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது வந்து அவனுடைய பென்ஷன் கொடுக்காம நீ ரிட்டையர்மெண்ட் மட்டும் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்பயும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் 2017 21 வரைக்கும் இவங்க நடத்தின போராட்டம் மாரி இப்போ நடத்தலை அப்படின்றத நீங்கள் கண் கூட பாருங்கள், இல்லை செய்திகளை பாருங்கள். அவங்க எதை எதிர்த்து தெரியுமா போராட்டம் பண்ணுவாங்க? ஒன்று ஆளுநர் எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை மோடி எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. இங்கே ஆளுநர் மோடி அப்படின்றதெல்லாம் மக்கள் பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. ஒரு ஊழியர் இருக்கானா அவனுக்கு செலவு இது வேணுமான்னு சொல்லிட்டு, அதாவது டிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் இதெல்லாம் கரெக்டாக வருதா, இல்லை ஓல்டு பென்ஷன் அதை எதிர்பார்ப்பான். ஒரு சாதாரண மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலங்களிலும் குடிநீர் கரெக்டாக வரணும், மழை காலங்களில் கரெக்டான கட்டமைப்பில் தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வடியணும், இப்படி தான் எதிர்பார்ப்பாங்களே கண்டி ஒன்றிய அரசோ மாநில அரசு இதுமாரி ஆளுநர் அப்படின்ற பேச்சுக்கே வந்து அந்த பிரச்சனை நேரத்தில் போக மாட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் அப்படியே கம்யூனிஸ்ட் இயக்கங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலை குலைஞ்சு போயிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு முன்ன கம்யூனிஸ்ட் இருந்த அளவுக்கு இப்போ கம்யூனிஸ்ட் இல்லவே இல்லை. 2021 வரைக்கும் கூட கம்யூனிஸ்ட் எவ்வளோ விக்ரஸாக போராட்டமாக பண்ணியிருந்தாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால பெரிய பலம்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் மதிமுக மக்கள் நீதி மையம் சொல்லவே வேணாம், அவருடைய கட்சியை காலி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சின்றது ஒவ்வொரு தேர்தல்களையும் போட்டிகிட்டே இருக்கணும். சின்ன இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஒரு சின்னத்துலையாவது போட்டி போடணும். அதெல்லாம் விட்டு மாநிலங்களவை உறுப்பினர் வாங்கி அவர் போயிட்டார். இப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த நிறைய வாக்குறுதி, கல்வி கடன் ரத்து பண்ணலை,
அதுக்கப்புறம் நீட்டை நாங்கள் வந்தோடனே கையெழுத்து போட்டு காலி பண்ணிவிட்டு வந்தாங்க, அதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல, தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு அப்புறமா சொன்னாங்க. தேர்தல் முன்னாடி சொல்லியிருந்தால் இவ்வளோ ஓட்டு போட்டிருப்பாங்கன்றது தெரியாது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு வந்து 100 ரூபாய் வரைக்கும் குறைக்கிறேன்னாங்க. எவ்வளோ 100 ரூபாய் வரைக்கும் குறைக்கிறேன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சார விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன் எப்பொழுதும் இல்லாமல் டெபாசிட் கட்டணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குலாம் ஏற்றினாங்க. டெபாசிட் கட்டணம் யூனிட் கட்டணம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச அளவில் தான் ஏற்றினாங்க, டெபாசிட் கட்டணம் அதிக லெவலில் ஏற்றினாங்க. இப்படி பார்த்திங்கன்னா மக்கள் எவ்வளோ எதிர்ப்பில் வந்து திமுக மீது இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2019 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வாங்கின சதவீதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் 18%. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 21 பார்த்திங்கன்னா 30% கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி மோடி அலைன்னு ஒன்று இருந்தது, எதிர்ப்பு அலைன்னு ஒன்று இருந்தது, அது 2021 இல்லை. இப்போ அதெல்லாம் விட ரொம்ப இதுவாக இருக்குது. கரெக்டாக அக்ரெசிவாக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 20 சீட் வரைக்கும் அடிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இறங்கி அடிக்கணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம மக்களை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாது. நம்ம அதை 2014 பார்த்தோம், 19 பார்த்தோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் முடிவு எடுக்கலாம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் அது இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் எப்பயுமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அதனால் 40 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறது தான் அதிமுகவுக்கு நல்லது. அதுதான் வந்து வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தேடி தரும்.